ஏசாயாவின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 871ஆம் பக்கம். 65ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். 8 முதல் வரைக்கும் உள்ள வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சைக் குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே, அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன். நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்திரித்து கொண்டு என் ஊழியக்காரர்கள் அங்கே வாசம் பண்ணுவார்கள். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். இப்பொழுது 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. நாம் அமர்ந்து கொள்ளலாம். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்கள் அனைவருக்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். உங்கள் வாழ்க்கை செழிக்கட்டும். நீங்கள் தேடுகிறதை கண்டடைவீர்கள். நீங்கள் தட்டுகிற கதவுகள் திறக்கப்படும். உங்களுடைய உத்தமத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய அடித்தளத்தில் உங்களுடைய உண்மையை அவர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய உண்மைக்கு தக்க பலனை அவர் தருவார். மேலும் நீங்கள் உண்மையாய் ஜெபம் பண்ணியிருக்கிறீர்கள், அவரை தேடி இருக்கிறீர்கள். உங்களை அவர் உங்கள் கவலைகளிலிருந்து அவர் தூக்கி எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இப்பொழுது நாம் வாசித்த இந்த ஏசாயா 65ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணுகிற 5 ஆசீர்வாதங்கள் நாம் வரிசைப்படுத்தலாமா? முதலாவது 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சைக் குலையில் ரசம் காணப்படுவது. முதல் ஆசீர்வாதம் திராட்சைக் குலை. இப்பொழுது 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபிலிருந்து ஒரு வித்தை. 2வது ஆசீர்வாதம் ஒரு விதை, ஒரு வித்து. 3வது ஆசீர்வாதம் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்திரிப்பவரை எழும்ப பண்ணுவேன். மலைகளை சுதந்திரிக்கிறவர் என்பது 3வது ஆசீர்வாதம். 4வது ஆசீர்வாதம் 10ஆம் வசனம். என்னோடு வாசியுங்கள். சும்மா உட்கார்ந்திருக்க வேண்டாம். என்னை தேடுகிறவர்கள், என் தேடுகிற ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவம். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஆட்டு தொழுவம், ஒரு சாரோன் என்ற இடத்தை அவர் கொடுக்க வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5வது ஆசீர்வாதம் 16ஆம் வசனத்திலே இருக்கிறது. அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. நிமிர்ந்து உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை சில நிமிஷங்கள் கவனிக்கலாம். முதல் ஆசீர்வாதம் ஒரு திராட்சைக் குலை. நீங்கள் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதன் 23வது வசனம். பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலை உள்ள ஒரு திராட்சைக் கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். இங்கே எஸ்கோல் இன்னொரு பள்ளத்தாக்கு. காதேஷ் பர்னேயா என்ற இடத்திலிருந்து 12 வேவுக்காரர்களை மோசே கானான் தேசத்தின் செழிப்பை பார்க்க அனுப்பினான், வேவு பார்த்து வரும்படி. அந்த 12 பேரில் 10 பேர் அவர்கள் நல்ல செய்தியை கொண்டு வரவில்லை, முடியாது என்ற செய்தியை கொண்டு வந்தார்கள். ஆனால் 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வந்தார்கள். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நிச்சயமாக முடியும் என்ற நல்ல செய்தியை கொண்டு வந்தார். இப்போது இந்த 12 பேர் அங்கே போய் திரும்பி வரும்போது கானானிலிருந்து எஸ்கோல் என்னும் ஒரு இடத்திலே ஒரு கொடியிலே ஒரே திராட்சை குலை இருந்தது. அது அவ்வளவு பெரிய திராட்சை குலையாக இருந்தது. 2 பேர் ஒரு தடியிலே அதை கட்டி அவர்கள் அதை தோளிலே சுமந்து கொண்டு வந்தார்கள்.
அவர் அந்த போன 12 பேரும் ரொம்ப வீரர்கள், ரொம்ப பலவான்கள். 2 பலவான்கள் கோலிலே கட்டி தொங்க விட்டு அந்த திராட்சை குலையை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த திராட்சை குலை அவ்வளவு பெரிதாக இருந்தது. ரொம்ப அதிசயமாக இருக்கிறது. சபிக்கப்பட்ட இந்த பூமியிலேயே திராட்சை குலை அவ்வளோ பெரிதாக இருந்திருக்குமானால், பூமி சபிக்கப்படுவதற்கு முன்பு என்னென்ன செழிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த ஒரு திராட்சை குலையை வெட்டி தூக்கி கொண்டு வருகிற 2 பேரும் பலசாலி. என்னுடைய வியாக்கியானம் எப்படி வருகிறது என்றால், அந்த 2 பேரும் ஒருவன் பேர் யோசுவா, ஒருவன் பேர் காலேப். ஏன்னா இவங்க 2 பேரும் தான் நல்ல செய்தியை கொண்டு வந்து கடைசியில் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். மீது 10 பேரும் வாதையினால் செத்து போனார்கள். தவறான செய்தியை பரப்பினவர்கள் வாதையினால் செத்து போனார்கள். இந்த 2 பேர், ஒருவன் யோசுவா, இன்னொருவர் காலேப். என்னுடைய கருத்து என்னவென்றால், அந்த திராட்சை குலையை யோசுவாவும் காலேபும் சுமந்து வந்ததாக நான் கருதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னால் யோசுவா போகிறார், பின்னால் காலேப் வருகிறார். நடுவிலே திராட்சை குலை தொங்குகிறது. முன்னால் போகிற யோசுவா அந்த பாரத்தை உணர்கிறார். திராட்சை குலையினுடைய வெயிட் அதை அவர் ஃபீல் பண்ணுறார், நம்புகிறார். பின்னால் திராட்சை குலை இருக்கிறது என்று நம்புகிறார். அவரால் பார்க்க முடியாது, அந்த திராட்சை குலையை திரும்பி பார்க்க முடியாது, அதை தொட முடியாது. ஆனால் இருக்கிறது என்று ஃபீல் பண்ணலாம். இது முன்னால் போகிற யோசுவா. பின்னால் வருகிற காலேபோ திராட்சை குலையை பார்த்து கொண்டே நடக்கலாம். தேவைப்பட்டால் திராட்சை குலையை தொடலாம், தேவைப்பட்டால் பறித்து சாப்பிடலாம். இந்த ஸ்லாக்கியம் காலேபுக்கு. இப்போ முன்னால் போகிற யோசுவாவை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அடையாளமாகவும், பின்னால் வருகிற காலேப் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் எல்லாரையும் அது அடையாளப்படுத்துகிறது. முன்னால் போகிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆபேல் முதல் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, தாவீது, இப்படிப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களும், ஆசாரியர்களும், தீர்க்கதரிசிகளும் திராட்சை குலை ஒன்று வரும், அது இருக்கிறது என்றே நம்பிக்கொண்டே முன்னால் போனார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பின்னால் வருகிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்த உடன்படிக்கை செய்தவர்கள், பரிசுத்தாவி பெற்றவர்கள், நாம் அந்த திராட்சை குலையை சுமக்கிறோமானால் காணலாம், அதை தொடலாம், அதை தேவைப்பட்டால் புசிக்கவும் செய்யலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் அந்த திராட்சை குலையை பார்க்க முடியாது, பட் உணர்ந்தார்கள். திராட்சை குலை யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் ஆராதிக்கிற, நாம் சேவிக்கிற கர்த்தராகிய இயேசுவே அந்த திராட்சை குலை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசுவை திராட்சை குலையாய் பாருங்கள். அந்த திராட்சை குலை பூமிக்கு வந்தது. அந்த திராட்சை குலையை கொல்கதா அல்லது கபாலஸ்தலம் என்ற இடத்துல பிழியப்பட்டது. அந்த திராட்சை குலையினுடைய இரத்தம் பாய்ந்தது. இதை குறித்து ஆதியாகமம் 49:11 சொல்லியிருக்கிறது. யூதா திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பான், வெளுத்து அதை வெண்மையாக்குவான். அப்போ யூதா தன்னுடைய அங்கிகளை திராட்சை பழங்களின் ரசத்தில் என்று சொல்லவில்லை, திராட்சை பழங்களின் இரத்தத்தில் என்று ஆதியாகமம் 49:11 எழுதியிருக்கிறது. திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியை தோய்ப்பான். அருமையானவர்களே, அந்த மெய்யான திராட்சை குலை கல்வாரி சிலுவையிலே பிழியப்பட்டது. அந்த திராட்சை குலையினுடைய இரத்தத்தில் நீங்களும் நானும் நம்முடைய ஜீவித அங்கியை தோய்த்து அவருக்கு முன்பாக, பரலோகத்துக்கு முன்பாக வெண்மையாய் நாம் காணப்படுகிறோம். வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் காணப்படுகிறோம். யாருடைய இருதயத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டீர்களோ, அவருடைய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்று புதிய ஜீவியம் செய்ய புறப்பட்டிருக்கிறீர்களோ, நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து உங்களுடைய திராட்சை குலையாயிருக்கிறார். அவர் உங்களுக்கு இனிமையாயிருப்பார். இயேசு கிறிஸ்துவை இந்த தேசத்தில் திராட்சை குலையாய் நாம் காண வேண்டும். பிரியமானவர்களே, நிறைய மதங்கள் உண்டு, நிறைய மார்க்கங்கள் உண்டு, நிறைய மத கர்த்தாக்கள் உண்டு, நிறைய கருத்துக்கள் உண்டு.
நிறைய புராணங்கள் உண்டு. அத்தனையும் திராட்சை பழங்கள் அல்ல, அவ்வளவு முட்பழங்கள், கள்ளிச்செடியிலே முளைத்த பழங்களை போன்ற மனிதர்களுக்கு புசிக்க முடியாத கசப்பான பழங்களைப் போல. அருமையானவர்கள், எத்தனை கொள்கைகள், அத்தனை மதங்கள், அத்தனை பூஜை முறைகள், மனுஷரை மாற்ற முடியாத பூஜை முறைகள், மனுஷருடைய குணங்களை மாற்ற முடியாத எத்தனையோ கோயில்கள், எத்தனையோ சிலைகள், மனுஷருடைய மனசாட்சியை பரிசுத்தப்படுத்த முடியாத எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இந்த தேசத்தில் இருக்கிறது. இந்த தேசத்துக்கு இனிமேல் தேவை முட்செடிகள் அல்ல, முட்புதர்கள் அல்ல, முள்ளு மரத்திலே வரக்கூடிய கனிகள் அல்ல. இந்த தேசத்துக்கு தேவை திராட்சை குலை. உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவை திராட்சை குலை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆகிய திராட்சை குலை உங்களுக்கு வேணும். அவர் யோவான் 15:1-2 அவர் சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி என்றார். அவருடைய திராட்சை பற்றிய சந்தோஷம், அவரை பற்றிய நல்ல மதிப்பு உங்களுடைய இதயங்களிலே பெருக வேண்டும். இங்கு இயேசுவைத்தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம், இயேசுவை புகழ வந்திருக்கிறோம், இயேசுவை காண வந்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கைக்கு இந்த வாரத்திலும் உங்கள் வாழ்க்கை முழுவதுக்கும் இயேசு திராட்சை குலையாக இருப்பார். இந்த திராட்சை குலை ஆதியாகமத்திலே இருந்த திராட்சை குலை, யாத்திரை ஆகமத்திலே புறப்பட்ட திராட்சை குலை, லேவியர் ஆகமத்திலே சுத்திகரிக்கப்பட்ட திராட்சை குலை, எண்ணாகமத்திலே எண்ணப்பட்ட திராட்சை குலை, உபாகமத்திலே நினைவு கூறப்பட்ட திராட்சை குலை, யோசுவா முதல் எஸ்தர் வரைக்கும் உள்ள சரித்திர ஆகமங்களில் இடம்பெற்ற திராட்சை குலை, சங்கீதம், யோபு, நீதிமொழிகள், இதுபோல உள்ள பாட்டு ஆகமங்களிலே வர்ணிக்கப்பட்ட திராட்சை குலை, ஏசாயா முதல் மல்கியா வரை உள்ள தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களிலே முத்திரை போடப்பட்ட திராட்சை குலை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே பூமியிலே வந்து கனிந்த திராட்சை குலை. அருமையானவர்களே, நிருபங்கள், அந்த நிருபங்களிலே பதிவு செய்யப்பட்ட திராட்சை குலை. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது ஜீவ விருட்சத்தின் கனியாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதத்தில் இருக்கிற 66 புஸ்தகங்களை ஊடுருவி செல்லுங்கள். எங்கு பார்த்தாலும் பரிசுத்தவான்கள் சுமந்தது இந்த திராட்சை குலைதான். இயேசுவையே சுமந்தார்கள். ஒவ்வொரு புஸ்தகத்தை வாசிக்கும்போது, ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசுவை நீங்கள் பார்க்கலாம். நான் வசனத்தை ஒரு நாள் வாசித்து கொண்டே இருந்தபோது, ஜபத்தோடு தியானித்து கொண்டிருந்த போது, ஒரு வசனத்துக்குள்ளிருந்து 2 கைகள் வெளியே வந்தது. அது வந்து மேகமாக என்னை சூழ்ந்து கொண்டது. அப்பொழுது என் உடல் ரொம்ப குளிர்ந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அல்லாமலும் உள்ளார எனக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த கையாக வெளியே புறப்பட்டு வந்த அந்த கைகளை ஆணி பாய்ந்த தழும்பு இருக்கிறதை நான் பார்த்தபடினால்தான் அதை தெய்வீகமாக எடுத்துக்கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு எங்கே வாழ்கிறார்? ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் வாழ்கிறார். அவர் வாழும் ஒவ்வொரு வசனத்தை, நீங்கள் எந்த வசனத்தை எங்கு வாசித்தாலும் இயேசுவை பார்க்கலாம். எந்த வசனத்தை வாசித்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம், கல்வி, அறிவு, செல்வம், செழிப்பு, சரீர சுகம், சாபமற்ற வாழ்க்கை, எங்கு வாசித்தாலும் அது உங்களுக்கு அப்படியே வருகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவர் திராட்சை கொலை ஆயிற்றே. இங்கு நாம் கூடி வந்து அவரை பெற்றுக்கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாங்கி பானம் பண்ணுங்கள் என்றார். அந்த திராட்சரசத்தை எடுத்து வாங்கி பானம் பண்ணுங்கள் என்றார். ஆம், அவரை புசிக்கவும் அவரை பானம் பண்ணவும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கவும் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். ஏன்னால் நாம் பின்னால் வருகிற காலேபை போன்றவர்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், நமக்கு முன்னால் திராட்சைக்குலை தொங்குகிறதை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வருவார், இயேசு வருவார் என்று நம்பினார்கள், பார்க்கவில்லை. மேசியா வருவார் வருவார் என்று பாடினார்கள், நம்பினார்கள். அவர்கள் திராட்சைக்குலையை பார்க்க முடியவில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் நம்பி அணைத்து கொண்டு முன்னால் போனார்கள். வருவார் மேசியா வருவார், இரட்சகர் வருவார், மீட்பர் வருவார்,
என்று நம்பிக்கையோடு அவர்கள் இயேசுவை சுமந்தார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் சுமந்தவர் தான் இந்த திராட்சை கொலையாக இயேசு. எல்லா ஆசாரியர்களும் இந்த திராட்சை கொலையை சுமந்தார்கள். எல்லா பரிசுத்தமான ராஜாக்களும் இந்த திராட்சை கொலையை சுமந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் திராட்சை கொலை. அதை சுமந்து கொண்டு செல்லுங்கள். செழிப்பாய் வாழுங்கள், முன்னேற்றமாய் வாழுங்கள், சந்தோஷமாய் வாழுங்கள். திராட்சை ரசம் களிப்புண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு களிப்பையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்கக்கூடும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கண்ணுக்கு முன்னால் இயேசுவை வைத்து வாழுங்கள். கண்ணுக்கு முன்னால் உலகத்தை வைக்காதுங்க. உலகம் சாபம் நிறைந்தது. பொண்ணும் பொருளும் சம்பாத்தியம் பண்ணி மக்கள் அதை சம்பாத்தியம் பண்ணுவதற்காக எந்த பொய்யும் பேசி மனசாட்சிக்கு விரோதமாய் நடந்து தவறு செய்து அக்கிரமம் செய்து அநியாயம் செய்து கொலைபாதகம் செய்து ஒருவரை ஒருவர் வெறுத்து பகைத்து இந்த தேசம் அப்படி இருக்கிறது, உலகம் அப்படி இருக்கிறது. அவர்களுக்கு இயேசு தேவை. அருமையானவர்களே, திராட்சை கொலையாக இயேசுவை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் எங்கு பார்த்தாலும் அந்த திராட்சை கொலை சுமந்து வருகிறது. நல்லா 66 புஸ்தகங்களில் இயேசுடைய ரத்தம், ஒரு இரத்த நாளம் ஓடுகிறது. வேதத்தை எங்கு வெட்டினாலும் ரத்தம் வரும் என்று வியாக்கியானிகள் சொல்வார்கள். இயேசுடைய ரத்தம் எங்கு பார்த்தாலும். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது ஆசீர்வாதம் என்ன? 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும். 2வது ஆசீர்வாதம் ஒரு வித்து, ஒரு விதை. எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு விதை, ஒரு வித்து. சத்தமாக சொல்லுங்கள், ஒரு விதை. இதுதான் 2வது ஆசீர்வாதம். அருமையானவர்களே, யாக்கோபிலிருந்து ஒரு வித்து, இந்த சீடு நமக்கு கொடுக்குறார். இது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு விதை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கனிகளை உண்டாக்கின பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். அந்தந்த கனிகளை தரக்கூடிய விதைகளை அந்தந்த கனிகளுக்குள்ளே கர்த்தர் வைத்து சிருஷ்டித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதைகள் உள்ளே இருந்ததினாலே ஏராளமாய் பெருகக்கூடும். அப்படி பெருகக்கூடிய ஒரு ஜீவன் உள்ள ஒரு விதை. பழம் சாப்பிட்டு முடிக்கலாம், ஆனால் விதை இன்னும் இதுபோன்ற ஏராளமான பழங்களை நாம் விளைவிக்கலாம். அப்படியானால் இயேசுவே நமக்கு ஒரு விதையாகவும் கொடுக்கப்படுகிறார். ஜீசஸ் இஸ் த சீட் who came from heaven. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு விதை. இந்த விதை நம்முடைய இதயத்துக்குள்ளே விழுந்தால் போதும், பரிசுத்தம் தானால் வரும். ஆசீர்வாதம் தேட தேவையில்லை, தானாய் வரும். நல்ல எண்ணங்கள், நல்ல அன்பு, மன உருக்கம் தானாய் வரும். இந்த விதை விழணும் நமக்குள்ளே. உங்களுக்குள்ளே நமக்குள்ளே இந்த விதை விழுந்ததினால்தான் நாம் இந்த தேவாலயத்தில் இருக்கிறோமே அல்லாமல், இல்லைன்னா இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். அந்த விதை உங்களுக்குள்ளே விழுந்திருக்கிறது. இயேசுவாகிய விதை. இயேசு ஒரு ஜீவன், உயிர். மற்ற மதங்களெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் பதர் மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே ஜீவனே கிடையாது. ஏன் நான் அவளை உறுதியாக சொல்கிறேன்னா, ஒருத்தனையும் மாற்ற முடியாத மதங்கள், ஒருத்தனுடைய மனசாட்சியையும் பரிசுத்தமாக்க முடியாத பூஜை முறைகள், ஒருத்தனையும் திருத்த முடியாது. பகையை நீக்க முடியாது, வெறுப்பை நீக்க முடியாது. சண்டை, குழப்பம், அடிதடி, அடுத்த வீட்டுக்கு தீ வைக்கிறது, வாகனங்களை உடைக்கிறது, இன்னும் மோசமாய்க்கொண்டே போகிறது இந்த உலகம். ஏன்னா தவறான விதை விழுந்து விட்டது. இந்த காலத்தில் அரசியல்வாதிகளின் தலைவர் ஒருவர் ஹெலிகாப்டரில் இந்த சீமைக்கருவை முள் விதைகளை விதைத்து போய்விட்டார். அது பர்பஸாக அவர் நல்ல எண்ணத்தில் தான் விதைச்சார். ஏன்னா ஏழைகள் அவர்களுக்கு விறகு பொறுக்கி அந்த கஞ்சி காய்ச்சி குடிக்கணும் தான் அவங்க அவர்கள் அந்த அந்த தலைவர் ஏழைகளை நினைச்சார். ஏழைகளுக்கு விறகு கூட கிடைக்க மாட்டேங்குது சொல்லி, தாராளம் விறகு கிடைக்கட்டும்னு சொல்லி அவர் விதைகளை தூவி விடும்படி ஏற்பாடு பண்ணினார். அதுதான் வளர்ந்து சீமைக்கருவை முள்ளாக தமிழ்நாட்டில் இங்கும் ஏகப்பட்ட முட்கள்.
அது அழிக்க முடியவில்லை, அதை நிறுத்த முடியவில்லை. அது நீர் நிலத்தின் நீரெல்லாம் உறிஞ்சு கொள்ளும், அப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தது. ஆனால் விறகுக்கு நல்லது. சும்மா அதில் நீங்கள் நெருப்பு வச்சா கூட அது எரியும். ஏன்னா அந்த இலைகள், பச்சை இலையிலேயே பெட்ரோல் இருக்கிற மாதிரி ஒரு தன்மை, அது எரியக்கூடிய தன்மை. ஏன்னா அது சம்மந்தமாக எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நாங்கள் சர்ச்சு கட்டும்போது, மதுரை பக்கம் சர்ச்சு கட்டும்போது அது நிறைய அந்த மரம் தான் இருந்தது, இந்த முள் செடி தான் இருந்தது. அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. மக்களெல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. நான் பகல் முழுவதும் அந்த முள் செடியை வெட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு முள் புதரோடு நம்ம எடுக்கணும், வேரோடு பிடுங்கணுமானா சுற்றி அவ்வளோ தோண்டணும், சும்மா எடுக்கவே வராது. அது அவ்வளோ உறுதியாக அது பூமியை பிடிச்சு கொண்டு இருக்கும். அப்போ பாருங்கள், தவறான விதை விதைக்க போய், சில நன்மைகளுக்காக தவறான விதையை விதைக்க போய் அது இன்று வரை அழிக்கப்பட முடியாமல் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது நிலத்தின் நீரை குடித்து கொண்டு அது எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தினார். இடையில் ஒரு தடவை அரசாங்கத்திலேருந்து அதை அகற்றணும்னு சொல்லி ஸ்கீமெல்லாம் போட்டு முடியாமல் விட்டுட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிடுங்க முடியாது. தவறான விதை இந்தியாவிலே விழுந்து விட்டது. தவறான விதையை ரொம்ப காலமாக முனிவர்களும் அப்படிப்பட்டவர்களும் விதைத்து விட்டார்கள். தவறான பழக்கங்களை விதைத்து விட்டார்கள். தவறான பூஜை முறைகளை விதைத்து விட்டார்கள். ரொம்ப வேதனையும் வருத்தமுமாக இருக்கிறது. ஒருவேளை என் பிள்ளைகளாவது எழும்பி இந்த தேசத்தை சந்திப்பாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்களாவது உங்களில் பிள்ளைங்க எழும்புவாங்க. உங்களுக்கு நீங்கள் அந்த விதையை எடுக்கணும். ஆண்டவர் இயேசு சொன்னார், தான் வாய் திறந்து சொன்னார், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த நல்ல விதையை தூக்கிட்டு விதைக்கிற ஒருவன் புறப்படுறான். பாருங்கள், இங்கே பிரச்சனை புறப்படாதது தான் பிரச்சனை. புறப்படுறதுக்கான சிந்தனையே இல்லாதது பிரச்சனை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்தி சொல்லுவாங்க, நீ போ, அல்லது உனக்கு போக முடியாட்ட போகிறவனை தாங்கு, சப்போர்ட் பண்ணு சொல்லுவாங்க. நீ இயேசுவை அறிவி, அப்படி இல்லைன்னா இயேசுவை அறிவிக்கிறவங்களுக்கு நீ சப்போர்ட்டாக இரு, ரெண்டும் ஒன்று தான் என்று சொல்லுவார்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா, சப்போர்ட் பண்ணுறவங்க நிறைய எழும்பிட்டாங்க, அறிவிக்கிறவங்க இல்லை, பத்தாது. அது நான் ரொம்ப காலையிலேருந்து எனக்கு அதே எண்ணம். நான் ஆண்டுகிட்ட போய் நிற்கும்போது அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, எப்பா ரொம்ப எதிர்பார்த்தேனே, உன்ட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணனே, நீ என்னடான்னா கொஞ்சம் வேலை செய்துட்டு ஒரு கோயிலை கட்டி அழகாக வச்சுட்டு உட்காந்துட்டியேன்னு என்னை நினைப்பாரோ, ரொம்ப வருத்தமாக இருக்கும். நீங்காதிரும் தேவா, என்னை விட்டு செல்லாதிரும் தேவா அப்படின்னு நம்ம பாடும்போது நமக்கு அந்த எண்ணம் தான் வருது. உங்கள் மனசில் கையை வச்சு சொல்லுங்கள், நீங்கள் விதைக்கிறவன். ஆனால் புறப்பட்டீங்களா? விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க வேண்டியது நம்முடைய கடமை. சில விதைகள் நல்ல நிலத்தில் விழும், சில விதைகள் அங்கங்கே விழும், அதை பற்றி கவலை இல்லை. விதைச்சிக்கிட்டே இருக்கணும். சில விதைகள் நஷ்டமாகும், சில பிரசங்கங்களே நஷ்டமாகும். நான் பார்த்துருக்கேன். நெஞ்சு வலிக்க பேசியிருப்பேன், மக்கள் அதை அசட்டை பண்ணிவிட்டு கிளம்பி போயிடுவாங்க. பாதியிலே போகிறவங்க இருப்பாங்க. எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். ஆனால் அது எப்படினாலும் விதைக்க வேண்டியது நம்முடைய, ஏன்னா நம்ம கையில் ஜீவ விதை இருக்கிறது, உயிருள்ள விதை இருக்கிறது. இந்த விதையை போட்டிங்கன்னா அவ்வளவு ஆசீர்வாதங்களும் வரும். புத்தி, அறிவு, ஞானம், சரீர சுகம், வாழ்க்கை முன்னேற்றம், சந்தோஷம், சமாதானம், ஹல்லேலூயா, பரிபூர்ண ஜீவன். கரம் தட்டி கர்த்தரை நாம் துதிக்கலாம். கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரை எழும்ப பண்ணுவேன். மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? மலைகளை சுதந்தரிப்பவர். இதுவும் யாரு தான்? யாரை குறித்தான்? இயேசு கிறிஸ்துவை தான். பாருங்கள், முதலாவது திராட்சை குலை, ரெண்டாவது விதை. இந்த விதையை பற்றி ஆதியாகமம் 3:15 எழுதியிருக்கு. ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று.
அந்த வித்து தான் இந்த வித்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவாகிய வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கக்கூடிய பவர். அவர் சிலுவையிலே மரித்தார், ஆனால் சர்ப்பத்தின் தலையை அவர் நசுக்கினார். கரங்களை அசைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்போது மலைகளை சுதந்திரிப்பவர் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சந்தோஷப்படணும். 40ஆம் அதிகாரத்தை எடுங்க. ஏசாயா புஸ்தகம் 40வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். சீக்கிரமாக வாசிப்போம். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி, பர்வதங்களை துலாக்காலாலும் மலைகளை திராசாலும் நிறுத்தவர். தண்ணீர்களை நம் கர்த்தர் எப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவர் என்பதை பாருங்கள். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளக்கக்கூடிய, எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நதிகளும், சமுத்திரத்திலும் தண்ணி, நதிகளில் தண்ணி, நீர்நிலைகள், குளங்கள், பெரிய பெரிய குளங்கள், குடி தண்ணீர், குடிக்க வேண்டாத தண்ணி, தண்ணீர்கள், சவக்கடலில் தண்ணி, வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சிகள், ஒவ்வொரு நீரும் கொட்டுது கொட்டுது கொட்டுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு தண்ணியையும் அவர் கைப்பிடினால் அளந்து, இப்படிப்பட்ட இயேசுவின் கையை ஒழுங்காக பிடிச்சு நடங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல அதிகாரமும் கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கிறார். இதனால் தண்ணீர்களினால் உனக்கு ஆபத்து வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ தண்ணீரில் மூழ்கி ஒரு நாள் மரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா நீ தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளை. ஹல்லேலூயா. தண்ணீர், உலகத்தில் இருக்க எல்லா தண்ணீரும் உன்னையே குறித்து சாட்சி கொடுக்கும். இவன் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறான், இவன் ஏன் இவன் இயேசுனுடைய மகன், இவன் இயேசுனுடைய மகன்னு உலகத்தில் இருக்க அவ்வளோ தண்ணியும் எளிமை நின்று பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு என்ன பண்ணி, எதுக்கு பிசாசுக்கு பயப்படணும்? இயேசு இருந்தாலே போதும். எதுக்கு இருளுக்கு பயப்படணும்? ஒளி இருந்தாலே போதும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தண்ணீர்களை கைப்பிடினால் அளந்து, வானங்களை ஜானளவாய், வானங்கள் தெரியுதா? போகுது 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 போகுது. விமானம் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. 800 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சில வேளைகளில் சில பெரிய விமானங்கள் அது 40 அடி உயரத்துக்கு மேலே பறக்குது பறக்குது போகுது போகுது. நாம் உட்காரலாம், தூங்கலாம், எழும்பலாம், உட்காரலாம், தூங்கலாம், எழும்பலாம், சாப்பிடலாம், திரும்ப தூங்கலாம், திரும்ப எழும்பலாம், திரும்ப 3 தடவை சாப்பாடு கொடுப்பாங்க. அவ்வளோ தின்னு எழும்பி இன்னும் போய்கிட்டே இருக்குது. இவ்வளோ நீள வானம் எங்கே இருக்குது? இப்படி நான் கூட யோசித்தேன். இவ்வளோ வானங்கள், இந்த வானங்களில் எத்தனையோ விமானங்கள், அந்த ஒவ்வொரு நாட்டு விமானங்கள் மேலே பறக்குது. இவ்வளோ விமானங்கள் பறந்தாலும் ஒன்றோடு ஒன்று மோதாமல் வேறு இருக்குது. அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க மனுஷன். அப்போலாம் நான் என்ன நினைப்பேன், விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஞானத்தை இயேசுவே நமக்கு தர முடியும். ஹல்லேலூயா. அழகாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களை மாதிரி இன்னொரு 1000 மடங்கு விசுவாசிகள் இந்த சபைக்கு கர்த்தர் தந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம். அது எங்கே என்ன ஒன்று கிளாஷ் ஆகாமல். சில சபைகளில், சில கோயில்களில் போய் பாருங்கள், சண்டை தான் விசுவாசிகளுக்குள்ள. ஜாதி சண்டை, பண சண்டை, பதவி சண்டை போட்டுட்ருப்பாங்க. நமக்குலாம் அதெல்லாம் இல்லை. நாங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தவங்க. ஹல்லேலூயா. இயேசு போதும். திராட்சை கொலையை சுமந்தா போதும். ஹல்லேலூயா. சில சப்பரங்களை சுமப்பாங்க, நாங்கள் திராட்சை கொலையை சுமக்கிறோம். சிலர் முள் விதையை விதைப்பாங்க, நாங்கள் உயிருள்ள ஜீவ விதையாகிய இயேசுவை விதைக்கிறோம். விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எங்களுக்கு அந்த பெரிய சந்தோஷம் இருக்குது. தினம் விதைக்கிற வேலை எங்களுடைய வேலை. வசனங்களை விதைச்சு கொண்டே இருப்போம். ஒரு நாள் பலன் தரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவரை பற்றி சொல்லியிருக்கு, மலைகளெல்லாம் சுதந்திரிப்பாராம். அதுக்கு தான் இங்கே பார்க்குறோம். தண்ணீர்களை கைப்பிடியில் அளந்து, வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து, பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி. பூமியில் இருக்க மண் எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். அது எத்தனை மரக்கால் இருக்குது, எத்தனைன்னு அவருக்கு அவ்வளவு அளந்து க்ளீனாக வச்சுருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கினவர் அவர். அதுக்கப்புறம்
பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை திராசாலும் நிறுத்துவர். மலைகளை திராசால் நிறுத்தணும்னா இமயமலை திராசால் நிறுத்தி வச்சிருக்கிறார். எத்தனை கிலோ அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லக்கூடும், அவருக்கு தெரியும் எத்தனை கிலோ. ஆல்ப்ஸ் மலை எத்தனை கிலோ. இப்படி ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மலைகளெல்லாம் பாருங்கள். நீலகிரி, ஊட்டி மலைகள் எல்லாம், மலைகளின் ராணி எவ்வளோ எடை, ராஜா எவ்வளோ எடை, எல்லாம் அளந்து நிறுத்தி வச்சிருக்கிற. எதுக்கு நீ கவலைப்படணும்? நாளைய தினத்தை குறித்து நீ ஏன் கவலைப்படணும்? அவரை பிடித்து கொண்டா போதுமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வச்ச இடத்துல நம்ம கர்த்தருக்கு உண்மையாக இருக்கணும். இயேசுவை விதைக்கணும், அவரை சுமக்கணும், மலைகளை சுதந்திரிப்பார். அப்போ நான் நினச்சேன், இந்த தோமா வந்தாரே அப்பமே இந்த இந்தியாவில் உள்ள மலைகளில் சர்ச்சை கட்டியிருக்கப்படாதா? எல்லா மலைகளும் எல்லா குன்றுகளையும் வேற தான் பிடிச்சிருக்குது. மலைகளை தேடி போகிறாங்க. மலைகளெல்லாம் சின்ன சின்ன குன்றாக இருந்தாலும் பொல்லாத ஆவிகள் தான் அதை பிடிச்சிருக்குது. இயற்கை வளம். ஆனால் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. இப்போ வாடகை வீட்டில் தான் இருக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் உங்களை எல்லாத்துக்கும் சொந்தமாக கொஞ்சம் முந்திருந்தீங்கன்னா சொந்தமாக கிடச்சிருக்கோம். இது தீர்க்க தரிசன வார்த்தை. கொஞ்சம் முந்திருந்தீங்கன்னா சொந்தமாக கொடுத்துருப்பார். நீ ரொம்ப அசட்டை, ரொம்ப லேட்டு. அதனால் நீங்கள் வாடகையில் தான் வாழ வேண்டியிருக்கு. இன்னொருத்தர் கையை நம்பி தான் வாழ வேண்டியிருக்கு. இந்த நிலை மாறும்படி நான் இன்றைக்கி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா மலைகளையும் எதெல்லாமோ சுதந்திரிக்குது. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த வேதம் பொய்யுரையாத வேதம். மலைகளை சுதந்திரிக்கவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லா மலைகளிலும் அவருடைய மகிமை வந்து வாசம் பண்ண போகிறது. அப்படியானா நாமும் 2-3 மலையை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு மலையில் சபையை தார் ஆண்டவரே, மலைவாழ் மக்கள் மத்தியில் எனக்கு ஊழியங்களை தாரும் ஆண்டவரே, பெரிய மலையில் சர்ச்சை கட்டணும் என்ற விருப்பம் எனக்கு இருக்குது. அது என் பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும். மலை எங்கே இருக்கோ தெரியல, ஏதோ ஒரு மலையை தேடி போகணும். இயேசு ஒருவர் தான் நம்பிக்கையை கொடுக்குறார், முன்னேற்றத்தை கொடுக்குறார், வாழ வைக்கிறார். சும்மா வாழ்க்கை கிடையாது, பரிபூர்ண ஜீவனை நமக்கு கொடுக்குறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அதனால் நம்புங்க, சுதந்திரிப்பவரை எழும்ப பண்ணுவார். அது அவருடைய பிள்ளைங்க. அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்களும் சுதந்திரிப்பீங்க. மலைகளை சுதந்திரிப்பீங்க, வயல்களை சுதந்திரிப்பீங்க, நீங்கள் பெரிய பெரிய வீடுகளை சுதந்திரிப்பீங்க. நீ கட்டாத வீடுகளை சுதந்திரித்ததில் வாழ்வாய். நீ நடாத திராட்சை தோட்டங்களுக்குள் வாழ்வாய். எல்லாரும் வரிசைப்படுத்துங்க. 5 ஆசீர்வாதங்களை வரிசைப்படுத்துங்க. நம்பர் 1 திராட்சை குலை. நம்பர் 2 ஒரு விதை, ஒரு வித்து. இது சர்ப்பத்தின் தலையை நசுக்கக்கூடிய வித்து. 3வது மலைகளை சுதந்திரிப்பவர். 4வது என்ன பாருங்க, 10ஆம் வசனம் வேகமாக வாசிங்க. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்தொழுவமாக. அதுக்கு அதோட விட்டுறணும். ஏன்னா அது கீழே போட்டிருக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாகவும் இருக்கும். எனக்கு மாட்டை பற்றி கவலை கிடையாது. நான் மாடுகளுக்கு பாஸ்டராக இருக்கல, ஆடுகளுக்கு தான் பாஸ்டராக இருக்கிறேன். சில விசுவாசிகள் மாடு மாதிரி நடப்பாங்க. ஆகோரின் பள்ளத்தாக்குன்னா அபாயமான பள்ளத்தாக்கு. ஆகோரின் பள்ளத்தாக்கில் தான் கடைசியில் யுத்தம் நடந்தது. அது நீங்கள் ஓசியா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, வாசிச்சிங்கன்னா அறிந்து கொள்வீர்கள். ஆகோரின் பள்ளத்தாக்கு யுத்தக்களமாக மாறியது. ஏன்னா அங்கே இருந்ததெல்லாம் மாடு. நானும் நிறைய விசுவாசிகளை பார்ப்பேன். சில விசுவாசிகள் தான் மாடு மாதிரி இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஆடு. ஆடுலேயும் நாங்கள் செம்மறி ஆடு, வெள்ளாடு கிடையாது. வெள்ளாடு பிறகு குழம்பு தான் வைப்பாங்க. செம்மறி ஆடு, தலையை உயர்த்தாமலே போகிற ஆடுக்கு பேர் என்ன? செம்மறி ஆடு. அது ஒரு தலைவன் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணியே போவோம். அது எங்களுக்கு ஒரு பக்கம் சாஞ்சா எல்லா ஆடுகளும் அந்த பக்கமாக சாயும். பாஸ்டர் இந்த பக்கம் கொண்டு போகிறாரோ அது பக்கம் அவ்வளவும் சாயும். நான் சபைகளில் சில மாடுகளை பார்த்துருக்குறேன், சில செம்மறி ஆடுகளையும் பார்த்துருக்குறேன். செம்மறி ஆடுகள் என்ன பண்ண தெரியுமா? வெளியே நின்று அடுத்த காம்பவுண்டில் முளைச்சி வரக்கூடிய முருங்கை மரத்தினுடைய இலையை திங்கிறதுக்கு 2 காலையும் தூக்கி காம்பவுண்ட் சுவரில் வச்சுக்கிட்டு, அடுத்த வீட்டு சொத்தாச்சே
திங்கப்படாதே, நம்ம சபையில் கிடைக்கிறது போதும் அப்படின்னு வாழ்ந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும். ஊரெல்லாம் இருக்க சபையெல்லாம் போயிட்டேன். நீ வந்து வெள்ளாடு இறைச்சி குழம்பு வைக்கவும் கொஞ்சம் உருளைக்கிழங்கையும் உள்ளே போட்டு கிண்டி இறைச்சி குழம்பு வைக்கத்தான் நீ லாயக்கு, தேவைப்பட்டால் கொஞ்சம் சூப் போடலாம். ஆனால் நம்ம செம்மறியாடாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை அவர் தேவ ஆட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்க அந்த வார்த்தையில் செம்மறிப்புரு என்று லத்தீன் மொழிபெயர்ப்பில் இருக்குது. செம்மறியாடு. அவர் எந்த பாவமும் செய்யாத செம்மறியாடு. அவர் எதிர்த்து நிற்கவும் மாட்டார், தான் எடுத்த வேலையில் பின்வாங்கவும் மாட்டார். நீங்கள் இயேசுவின் ரத்தத்தில் பிறந்தவங்க, அந்த திராட்சை குலையை சுமக்கிறவங்க, இயேசுவின் வித்து உங்களுக்குள் விழுந்திருக்குது, மலைகளை சுதந்திரிக்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அப்படியானால் நீங்களும் அவரை போலத்தான் நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். அதில் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள், 10ஆம் வசனத்தை. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவம். யாருக்கு ஆட்டு தொழுவம்? சும்மா தேவனை தேடாமல் காசு பணம் தேடுறது, மதிப்பு தேடுறது, இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்களுக்கு சாரோனை ஆட்டு தொழுவமாக கொடுக்கிற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆட்டு தொழுவத்தை கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, அது சாரோனின் ஆட்டு தொழுவம். சாரோன் என்பது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, எல்லாம் கவனிக்கிறீர்களா? பெரிய பள்ளத்தாக்கு, அதில் பசுமையான புல்வெளிகளை பார்க்கலாம். சாரோனின் பள்ளத்தாக்கிலே விசேஷமாக இருக்கிறது என்னவென்றால் ரோஜா பூக்கள். ஹல்லேலூயா! அதனால தான் சாரோனின் ரோஜா என்று நாம் சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பள்ளத்தாக்கு தான் சாரோன். அதில் நீர்நிலைகள், ஓடுகிற நீரோடைகளெல்லாம் காணப்படுகிறது. ரொம்ப ரொம்ப பசுமையான, ரொம்ப ரொம்ப செழிப்பான, மனதுக்கு ரொம்ப இதமான ஒரு அருமையான சாரோன். அப்படிப்பட்ட சபையாகத்தான் கர்த்தர் இந்த சபையை அவர் வைக்கிறார். ஒரு ஆவிக்குரிய சபையை சாரோனாக கர்த்தர் பார்க்கிறார். சாரோனுக்குள்ளே அருமையானவர்களே பசுமையான புல்வெளி, நல்ல மேய்ப்பன் நம்மை நல்ல புல்வெளியிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அருமையான ஒரு சபை சாரோனை போல இருக்க வேண்டும். அங்கே பள்ளத்தாக்கின் லீலி இருக்கணும். யார் அந்த பள்ளத்தாக்கின் லீலி? யார் அந்த சாரோனின் ரோஜா? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. இங்கே நாங்கள் பேச்சுக்கு பேச்சு இயேசுவை தான் உயர்த்துவோம், பாட்டுக்கு பாட்டு இயேசுவை தான் உயர்த்துவோம். நீ எதுனாலும் இயேசுவை தான் உயர்த்துவோம். இங்கே எல்லாமே இயேசு தானா? ஆமாம், எல்லாம் இயேசு தான். எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, அல்ஃபாவும் நீரே, ஒமேகாவும் நீரே, புத்தியும் நீரே, ஞானமும் நீரே, உடம்பு சுகமும் நீரே, உயிரும் நீரே, கேடகமும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. அப்படிப்பட்ட இயேசுவை சுமக்கிறதுக்கு எவ்வளோ சந்தோஷம் நமக்கு. ஹல்லேலூயா! என்னை தேடுகிறவர்களுக்கு நான் ஆட்டு தொழுவத்தை கொடுப்பேன், சாரோனை கொடுப்பேன். என்னை தேடாமல் வெறும் பணத்தை தேடி, புகழை தேடி, உடம்பு சுகத்தை மட்டும் தேடி வர்றவங்களுக்கு சாரோன் என்னும் சபை கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ரொம்ப தாகத்தோடு தேடுறவங்களுக்கு இந்த மாதிரி சபைகள், ஆவிக்குரிய சபைகள் ஜீவ ஊற்றாய் காணப்படும். சரி, 4 ஆசீர்வாதங்களை சொன்னேன். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற சாரோனை பெற்றுக்கொள்வோம். 5வது ஆசீர்வாதம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். இந்த பாருங்க, தன்னை ஆசீர்வதிக்கிறவன். எப்படிலாம் சொல்லுங்க? தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிக்கணும். என்னன்னா, நீங்களும் நானும் நாமே நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய உரிமையை அவர் தந்திருக்கிறார். இதுதான் 5வது ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு சபையில் இருந்தாலும் நீங்கள் உங்களை ஆசீர்வதி, யூ ஹேவ் டு பிளஸ் யுவர் செல்ஃப். நீங்களா பாடணும், நீங்களா கையை தட்டணும், நீங்களா துதிக்கணும், நீங்களா விரும்பி சபைக்கு வரணும். யாரோ இழுத்துட்டு வந்த மாதிரி வரக்கூடாது. நீங்கள் விரும்பி, நீங்கள் உங்களை ஆசை, யூ ஆர் பிளஸ்ஸிங் யுவர் செல்ஃப், யூ ஆர் பிளஸ்ஸிங் யுவர் ஃபேமிலி. அந்த ரைட்ஸ் நமக்கு தந்திருக்கிறார். நானே என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாம், நானே என்னை ஆசீர்வதிக்கலாம். சில பேர் அதுக்கு மாறாக தங்களை தாங்களே சபித்து கொண்டிருப்பார்கள்.
ஐயோ நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் செத்து போவேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. புருஷன் மேலே கோவம் வந்த உடனே மனைவி உடனே சொல்லும், நான் செத்துருவேன், நீங்கள் வேறு ஆளை கட்டுங்க. ரொம்ப ஈஸியான கெட்ட வார்த்தை அது. நான் செத்துடுறேன், நான் செத்தாதான் அந்த வீட்டில் நிம்மதி வரும் அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை சாக அழைக்கலை. நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்போம். ஏன் நீங்கள் உங்களே சபிக்கணும்? படிப்பு வராது ஏன் சொன்னீங்க? முடியாது ஏன் சொன்னீங்க? அப்படி பந்து விளையாட முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க? முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும். கிரிக்கெட் விளையாட ஏன் முடியாதுன்னு ஏன் சொன்னீங்க? முடியும்னு சொல்லுங்கள். அது தேவைன்னா கர்த்தர் நமக்கு தரப்போகிறாரு. வீடு கட்ட முடியும், பிள்ளைகளை வளர்க்க முடியும், அது எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாலும் படிக்க வைக்க முடியும். bless yourself. ஊரில் ஒருத்தனும் உன்னை நல்ல எண்ணத்தில் பார்க்க மாட்டான், சொந்தக்காரங்க உட்பட. no one sees you. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்ட நீ ஆசீர்வமாக இருக்கணும், நல்லா இருக்கணுங்கிற பார்வையில் ஒன்றும் ஒருத்தனும் பார்க்க மாட்டான். நீ எப்பொழுது இவன் அழிவான், இவன் பெயர் எப்பொழுது ஒளியும், அப்படி தான் இருப்பாங்க. நம்மகிட்ட கிட்ட வந்தோன்னே சிரித்து பேசிகிட்டு நிற்பாங்க. நீ பாருங்களேன், ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டினா அங்கே ஒரு பொம்மையை வைக்கிறாங்க, அடுத்தவன் கண்ணு பட்டுறப்படாது. வாழைத்தோப்பில் கூட ஒரு பொம்மையை வச்சுருப்பாங்க, அடுத்தவன் கண். அப்படி மோசம் கண்ணு. நீ கொஞ்சம் நல்லா இருந்தால் பிடிக்காதவங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீ உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்துருக்கிற பெரிய உரிமை என்னன்னா, நம்மளை ஆசீர்வதிக்கிறது. சுற்றி ஆட்கள் சபிப்பாங்க, சுற்றி ஆட்கள் பொறாமப்படுவாங்க, சுற்றி ஆட்கள் இவனை தொலைச்சி கட்டணும்னு நிற்பாங்க. ஆனால் நாம் நின்றுட்டு இயேசுவின் நாமத்தினாலே நம்மளை நாமளே ஆசீர்வதிக்கணும். அதோட அர்த்தம் என்னென்னா, நீங்களா பைபிளை வாசித்தீங்கன்னு ஆசீர்வாதம். என்னைக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்களா வாசித்து நீங்களா எடுக்கிறீங்களோ, யூ ஆர் பிளஸ்ஸிங் யுவர் செல்ஃப் பை ரீடிங் அண்ட் மெடிடேட்டிங் காட்ஸ் வேர்ட். நீங்கள் பாட்டு பார்ப்பேன், ஒரு அம்மா சொல்லிச்சு, ஃபஸ்ட்டு நான் உங்கள் பாட்டெல்லாம் நான் கேட்பேன், நான் டிவியில் கேட்பேன். கேட்கறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீயா அந்த பாட்டை பாடினா நீயே உன்னை ஆசீர்வதிக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும்னா நிறைய வழி இருக்குது. அதை தான் சபையில் சொல்லி கொடுக்குறோம். முழங்காலில் நில்லு, கையை தட்டு, அடுத்தவன் பார்க்காத. அவன் கை தட்டலாம், அவன் அதுக்கு தக்கத்தான் அவனுக்கு கிடைக்கும். நீ கையை தட்டு, உன்னை ஆசீர்வதி, யூ பிளஸ் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்? அவங்கவுங்க தங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. நான் அப்படித்தானே என்னை ஆசீர்வதித்து கொண்டேன். முழங்காலில் நின்று பைபிளை வாசிக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு வாய் குளிர சொல்கிறேன், அது அவ்வளவு என்னை ஆசீர்வதிக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறேன், அது என்னை ஆசீர்வதிக்குது. பணம் வேணும், ஏகப்பட்ட ரூபா நமக்கு தேவை. கட்டடம் கட்டுறதுக்கோ பல இடம் வாங்கி பெரிய சர்ச்சை கட்டுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கீம் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்ருக்குறோம். இப்போ இந்த சபையும் என்ன செய்யணும்னா, இந்த சபை தன்னை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். என்ன நைட்டு முழுக்க யாக்கோபா தான் ஜெபம் பண்ணான், என்னை ஆசீர்வதியும். ஊரை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணலை, இந்தியாவை ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணலை. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, நான் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். பிளஸ் மீ. நைட்டு முழுக்க அதே ஜெபந்தான் பண்ணுறான். அவன் தன்னை ஆசீர்வதிக்கணும் விரும்பினான். அவனுக்கு ஒரு உரிமையை கொடுக்குறார், உங்களுக்கு உரிமையை கொடுக்குறார். நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கலாம். வீட்டில் போய் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்த்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உன்னை சுகமாக வைப்பார். நீ காண விரும்பினதை நீ காண்பாய். நீ தட்டின கதவெல்லாம் திறக்கும். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ விதைச்ச விதைக்குரிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார். நீ உண்மையாக இருக்கிற, அதுக்குரிய பலன் பெருகட்டும். நீ இன்னும் உண்மையாயிரடா. ஹல்லேலூயா. இன்னும் உண்மையாயிரு. கர்த்தருக்கென்று அள்ளி கொடு. நீ உண்மையாயிரு. அவருடைய ஊழியத்திற்கு அள்ளி கொடு. இதான் இங்கே பாருங்கள், கர்த்தருக்குன்னு அள்ளி கொடுக்கும்போது என்ன அர்த்தம்? அது 100 மடங்காக நம்மகிட்ட திரும்ப வருது. இப்படி தான் நீங்கள் உங்களை ஆசீர்வதிக்கணும். சாபம் பிடிச்சவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, பிசுனி மாதிரி இருக்கக்கூடாது. எதுலேயும் கர்த்தருக்கு முன்னிடத்தை கொடுங்க. உங்கள் நேரம் உங்களுக்கு காக்கப்படும்.
இன்னைக்கு கவலைப்படாங்க, யாரும் என்னை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாங்களே, என்னை எல்லாரும் சபிக்கிறாங்களே, கவலைப்படாங்க. இறைமையாக அப்படித்தான் சொன்னான், என்னை எல்லாரும் சபிக்கிறாங்க, நான் ஒரு தப்பும் பண்ணலையே, நான் யாருக்கும் வட்டிக்கு கொடுத்ததும் இல்லை, நான் வட்டிக்கு வாங்கினதும் இல்லை, ஆனால் என்னை எல்லாரும் சபிக்கிறார்கள். என் தாயே, நீ என்னை ஏன் பெற்றாய், என்னை ஏன் பெற்றெடுத்தாய் அவன் கதர்னா. ஹி வாஸ் சோ worried about that. அதையே எரேமியாவை கர்த்தர் இரும்பு தூணாக மாற்றினார், வெண்கல அலங்கமாக மாற்றினார், தீர்க்கதரிசியாக மாற்றினார். உண்மையிலே சொல்லப்போனால் சிறு வயது தொடங்கி சில பல சாபங்கள் என் மேலே இருந்தது. என் தாயினுடைய சாபம் என் மேலே இருந்தது. ஐயோ, பூர்வீக சாபங்கள் கொஞ்சம் என் மேலே இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த விக்கிரக சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் தலையிட்டதுனால உள்ள சாபங்கள்லாம். அதனால் என்னைய பார்க்குறவங்க இவன் ஒருபோதும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டான் என்று தான் நினச்சிருப்பாங்க. அப்போ நான் ரட்சிக்கப்பட்ட அந்த சபைக்கு போனேன். ஒரு 40 பேர் இருப்பாங்க தூத்துக்குடியில். அவங்க எல்லாரும் என்னைய சாதாரண என்ன ஒரு மாதிரி பரியாச பார்வை தான் பார்ப்பாங்க. நான் முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணி, ஒரே என்னை ஆசீர்வதியும், என்னை அவ்வளவு என்னை ஆசீர்வதிச்சது. அல்லேலூயா. முடியாது உனக்குன்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் முன்பாக கர்த்தர் என்னை சாட்சியாக வைத்தார். உங்களை வைப்பாருங்கிறதுக்கு தான் திரும்ப அதை சொல்கிறேன். நீங்கள் உங்களை ஆசீர்வதிங்க. இப்போ நான் சொல்கிறேன், நின்று இயேசுவை துதிப்போம் அப்படிங்கும்போது, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, இதுதான் உங்களை ஆசீர்வதிக்கிற முறை. எழுமி நின்றுக்கிட்டு this is not the way to bless yourself. இது விற்கிறதுக்கு முன்னால் நிற்கிறவங்க இப்படி தான் நிற்பாங்க. ஏன்னா they don't have hope, no joy, no hope, no blessing in their lives. எல்லாம் உள்ள நீங்கள் தான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. என்ன உரிமை தந்திருக்கிறார். சிலுவையில் ஒரு பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த உரிமையை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். உங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. வேறு ஆள் ஆசீர்வாதம் பிறகு வரட்டும், பாஸ்டருடைய ஆசீர்வாதம் 2வது வரட்டும். உங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். இந்த 5 ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணி கடந்து செல்வோம். இவைகள் உங்களை காக்கும் ஆசீர்வாதங்கள். திராட்சை கொலையை மறக்காதீங்க. அதை நீங்களும் குடும்பமாக சுமந்துருங்க. கணவனும் மனைவியும் சேர்ந்து திராட்சை கொலையாகி இயேசுவை சுமந்துருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ வேற சுமைகளை சுமக்க வேண்டாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கவலையெல்லாம் சுமக்க வேண்டாம். திராட்சை கொலையை சுமந்து கொண்டு போ. உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற வித்து ரொம்ப உயிர் உள்ளது. அது சாத்தானுடைய தலையை நசுக்கக்கூடிய பவர் உள்ளது. ஸ்ரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் வீட்டுக்கு இந்த சர்ப்பம் வந்து பிரச்சனை பண்ணுதா, சாபங்கள் பிரச்சனை பண்ணுதா, வியாதிகள் பிரச்சனை பண்ணுதா, பிசாசுனுடைய இடைஞ்சல்களை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த விதை உங்களுக்கு இன்னைக்கு அவைலபிள். எடுத்துக்கொண்டு போங்க. இது சர்ப்பத்தின் தலையை நசுக்கக்கூடிய பவர் அந்த விதைக்குள்ளே இருக்குது. ஹல்லேலூயா. விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நீங்கள் புறப்படுங்க. இயேசுவை விதையுங்க எங்கே பார்த்தாலும். ஹல்லேலூயா. மலைகளை சுதந்திரிக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு அதே அத்தாரிட்டி, அதே பவர் உங்களுக்கு அவர் தருவார். நீங்கள் மலைகளை சுதந்திரிப்பீர்கள், வயல்களை சுதந்திரிப்பீர்கள், வீடுகளை சுதந்திரிப்பீர்கள், வாகனங்களை சுதந்திரிப்பீர்கள். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 7 மடங்கு அதிகமான காரியங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். மலைகளை சுதந்திரிக்கிறவர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த சபைக்கு கர்த்தர் ஒரு மலையை காட்டி அந்த மலையில் ஒரு ஜெப வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணினால் நலமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, உண்மையாக பாரத்தோட பக்தியோடு அவரை தேடி வந்த உங்களுக்காக தேவன் இந்த இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சபையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அருமையான தாகம் இல்லாதவங்களுக்காக இந்த சபை கிடையாது. உண்மையானவங்க, தாகமானவங்க, இயேசுவை ரொம்ப நேசிக்கிறவங்க, என்னை தேடுகிறவர்களுக்கு சாரோனை நான் ஆட்டுத்தொழுவமாக தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேடி வந்து அவரை தேடுறீங்க, அதனால் நீங்கள் காண்பீங்க. ஹல்லேலூயா. அவருடைய தரிசனத்தை காண்பீர்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. வேறு எவரோ வந்து ஆசீர்வதிப்பார் திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து ஆசீர்வாதம் கொட்டும். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே பொங்கி பொங்கி வரக்கூடிய
ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள வரும். அதெல்லாம் வலது கரத்தை உயர்த்துங்கள், தலைகளை உயர்த்துங்கள். சர்வ வளமுள்ள பிதாவே, தேவனாகிய கர்த்தாவே, இந்த திருவசனங்களை கேட்டிருக்கிறார்கள். இது உண்மையான வார்த்தைகள். இந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும். சந்தோஷமாக இருக்கட்டும், ஆறுதலாக இருக்கட்டும், சுகத்தோடு இருக்கட்டும், விடுதலையோடு வாழட்டும். தங்களை தாங்களே ஆசீர்வதித்துக் கொண்டு என்றைக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்ற தைரியத்தோடு இந்த பிள்ளைகள் அறிக்கையோடு போக கிருபை செய்தார். ஆசீர்வதிக்கிறோம். சபையை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி இந்த ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.